வெல்கம் டு ஜோடோ கிச்சன். ஜோடோ கிச்சனில் நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி சுவையாக பண்ணுறதுன்றதை பார்ப்போம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புளி கரைசல், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இருந்தால் போதும், எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் வத்த குழம்பு பொடி, கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, தேவையான வத்தல், பூண்டு, உப்பு. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சின்ன வெங்காயத்தை நம்ம நறுக்கி போடுறத விட ஒரு மிக்சியில் ஒரு சுத்து சேர்ந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா 1-2 மிக்சியில் ஒரு தட்டு தட்டியாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வத்தலை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சு போடணும் வறுத்தலை. கடாய் சூடாக இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் ஊற்று. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வத்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போடும். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினா நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும் எண்ணெயில். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒரு மூடி போட்டு வச்சோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி வதங்கியிருக்குன்னு. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும்.
ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி வதங்கிச்சான்னு பார்ப்போம். தக்காளி நல்லா மசிச்சு விடணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே ஒன்று சேர கலந்தாதான் சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பச்சை வாசனை போகணும். முக்கியமாக நமக்கு தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். அப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வத்த குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்க விடணும். மசாலா நல்லா வதங்கினவுடனே அடுத்து நம்ம புளிக்கரைசலை சேர்க்கலாம். அடுத்தது வறுத்து வச்சிருக்கிற வத்தலையும் நம்ம சேர்த்துருவோம். அந்த எண்ணெயோடையே சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கும். ரொம்ப கெட்டியாக வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் போட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் வத்த குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்ல சுவையாக நல்ல மணமாக வத்த குழம்பு ரெடி.